இந்த நேரத்தில் கூட தகப்பனே வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஒவ்வொரு தகப்பனே அதை கர்த்தாவே கிரகித்து கொண்டு கர்த்தாவே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பலப்படுத்தி கொண்டு கர்த்தாவே இந்த வார்த்தையை கர்த்தாவே மற்றவர்களுக்கு போய் பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுமாறு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே பேர் பேராக தனித்தாக ஆசீர்வதித்து கர்த்தாவே நிர்வாகி நடத்துமாறு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. பேசுகிற தாசனை தகப்பனே இந்த ரத்தத்தின் கோட்டிலே மூடி மறைத்து கர்த்தாவே நீர் எங்களுக்காக பேசுமாறு ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து கர்த்தாவே நீ கிரியை செய்யும் ஆளுகை செய்யும் அப்பா. எல்லா துதி ஸ்தோத்திர கன மகிமெல்லாம் அமைக்க எடுக்கிறோம். இயேசுவின் வாக்கு மாறாத நாமத்தில் கேட்கும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Welcome once again for our fellowship meeting. இந்த ஐக்கிய கூட்டத்துக்கு உங்களை மீண்டும் நான் வரவேற்கிறேன். We have been looking at this very important topic, the third temple being built. மூன்றாம் ஆலயம் திரும்ப கட்டப்படுதல் என்ற முக்கியமான தலைப்பை நாம் படிக்க இருக்கிறோம். Last week we have learned some very important truths with regarding to this topic of the temple. இந்த ஆலயத்தை குறித்து ஒரு சில முக்கியமான காரியத்தை போன வாரம் நாம் படித்தோம். You know, there is a lot of anticipation among the Christians with regarding to building of this third temple. கிறிஸ்தவங்க மத்தியிலே இன்றைக்கும் கூட இந்த மூன்றாம் ஆலயம் கட்டப்படுமா கட்டப்படாதா என்ற பல எதிர்பார்ப்புகள் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். So many books have been written and so many preachers predict that a third temple will be built. அநேக பிரசங்கியார்கள், அநேக தீர்க்கதரிசிகளும் கூட, அநேக எழுத்தாளர்களும் கூட அநேக புத்தகங்கள் வழியாய் இந்த ஆலயம் திரும்ப கட்டப்படும் என்று நம்புகிறார்கள். We have also seen that people are anticipating the elections and how that will turn out to be the building of the third temple. இன்னும் சொல்ல போனால் ஒரு முக்கியமான தேர்தலுக்காக மக்கள் காத்திருக்கிறார்கள். இந்த தேர்தல் அறிவிப்பு வழியாய் அதில் வரப்போகிற தலைவர்கள் வழியாய் இந்த ஆலயம் கட்டப்படும் என்றும் நினைக்கிறார்கள். Now the reason is because you will know that there is a mosque that is sitting on this temple mount. ஏன் இது ரொம்ப முக்கியமானது? இதனுடைய முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால், அந்த ஆலயத்தின் மேலே ஒரு மாஸ்க் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். And the Jews worship or pray in front of the western wall, which is called as the Wailing Wall. அதாவது புலம்பல் சுவர் என்று சொல்லுவாங்க. கிழக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சுவர் புலம்பலின் சுவர் என்று சொல்லுவாங்க. அந்த சுவரில் அநேக யூதர்கள் அழுது புலம்பி ஜெபிக்கக்கூடிய காரியங்கள்லாம் நாம் பார்க்க முடியும். This wall is just the foundation that King Herod used in order to expand the temple, and that is where they look into the past glory and anticipate that there will be a rebuilding of the temple. இந்த சுவர் எதை குறிக்கும் என்று சொன்னால், ஏரோது தன்னுடைய ஆலயத்தை விரிவுபடுத்தும் போது போடப்பட்ட ஒரு அஸ்திபாரத்தின் ஒரு பகுதியாக இது இருக்கிறது. இந்த இடத்துல இருந்து மக்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த ஆலயம் எவ்வளோ மகிமையாக இருந்துச்சு இதெல்லாம் அவங்க தினம் யோசித்து அந்த மகிமையான ஆலயத்துக்காக அவங்க ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. Last week we learned about what is the uniqueness, what makes Israel unique. போன வாரம் இஸ்ரவேல் தேசத்தை எது ஒரு தனித்துவமாக காண்பிக்கிறது என்பதை படித்தோம், சிறப்பாய் காண்பிக்கிறது என்பதை படித்தோம். There are only two things. இரண்டு முக்கியமான காரியம். One is the presence of the living God among them. முதலாவது காரியம், தேவனுடைய பிரசன்னம் அவர்களை ஒரு விசேஷ ஜாதியாக காண்பிச்சது. No other nation had that privilege. எந்த ஒரு தேசத்துக்கும் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியமே இல்லை. And the constitution and the statutes that God has been given by God. It is not man made. தேவன் கொடுத்த அந்த சட்டதிட்டங்கள் கட்டளைகள் மனுஷனால் உண்டானதல்ல, தேவனால் உண்டான இந்த சட்டதிட்டங்கள் ஒரு சிறப்பான தேசமாக காண்பித்தது. So we looked into these texts earlier about what God's plan for Israel was. இஸ்ரேல் தேசத்துக்கு தேவன் என்ன திட்டத்தை வைத்திருந்தார் என்பதை இந்த வசனத்தின் வழியாக நாம் ஏற்கனவே படித்தோம். Deuteronomy 4:7, where people will look at Israel and say, who hath a God so nigh unto them? உபாகமம் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்திலே தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்பதை பார்த்தோம். In other words, the other nations will be looking at this nation of Israel and say, who hath a God so nigh unto them?
இன்னொரு வகையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னா, வேற தேசமானது இந்த இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து சொல்லுவாங்களாம், தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? And the next identification is who has statutes and judgments so righteous as these people. இன்னொரு முக்கியமாக அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னா, எந்த ஜாதியானது இப்படிப்பட்ட கட்டளைகளை உடையதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்க முடியும். So these are the two things that we had seen last week that made Israel to be unique, and this was God's plan. இந்த இரண்டு காரியம்தான் இஸ்ரவேல் தேசத்தை ஒரு தனித்துவமாக சிறப்பாக பல தேசங்களுக்கு காண்பித்தது. And these statutes that God has given, the commands that God has given, is for the good of the people and for their righteousness. தேவன் ஏன் இந்த கட்டளைகளையும் நியாயங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார் என்று சொன்னா, அவர்கள் நன்றாக இருக்கும்படி ஆண்டவர் கொடுத்தார். Again in verse 6 it tells us Deuteronomy God's plan for Israel was. மீண்டுமாக அந்த 6வது வசனம் படிக்கும்போது தேவன் அவங்களுக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்க முடியும். We can look at 7 verse 6, Deuteronomy 7 verse 6. It says here, for thou art a holy people unto the Lord thy God. The Lord thy God hath chosen thee to be a special people unto himself above all the people that are upon the face of the earth. உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை படிச்சீங்கன்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். So we are going to look at here, this is God's plan for Israel. இந்த வசனத்தில் படிக்கும் பொழுது இஸ்ரவேல் தேசத்துக்குரிய ஒரு திட்டமாக இந்த வசனம் சொல்கிறது. The plan that they would be above all the nations of the earth. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களையும் காட்டிலும், based on those two important principles, the presence of God and the principles that were given by God. எல்லா தேசத்தை காட்டிலும் மேலான கொள்கை உடையவர்களாக, சிறப்பு மிக்க உடையவர்களாக அவங்க இருக்கணும். அந்த ரெண்டு கொள்கை என்னது? ஒன்று, தேவனை சமீபமாய் பெற்றிருந்த ஜனம், தேவனுடைய நியாயங்களை பெற்றிருந்த ஜனமாக அவங்க இருந்தாங்க. We are going to look at today, why is it that God chose Israel? ஏன் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார் என்பதை இந்த நாளில் நம்ம படிக்க இருக்கிறோம். Sometimes, whenever we look at our own organizations and leadership and the way that we choose people, we choose them because they have something special in them. ஒரு சில நேரத்தில் நம்ம ஒரு சில அமைப்புகளை தெரிந்து கொள்றோம்னா, தலைவர்களை தெரிந்து கொள்றோம் என்று சொன்னா, ஏன் அவங்களை தெரிந்து கொள்வோம்னா, அவங்கள்ட்ட ஏதோ சில விசேஷ நல்ல குணங்கள் இருக்கும், நல்ல தாளந்து இருக்கும் என்பதற்காக நம்ம தெரிந்து கொள்வோம். But why did God choose Israel? ஆனா தேவன் ஏன் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார் என்று தெரியுமா? Let's look at Deuteronomy the 9th chapter and verse 4. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்களேன். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில் நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தரனை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. அந்த ஜாதிகளுடைய ஆகாமி நிமித்தமே கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். Verse 5 also reiterates that. 5வது வசனம் கூட அதே காரியத்தை மீண்டுமாக வலியுறுத்துவதை பாருங்களேன். உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தம நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். So it begins by saying it is not because of your righteousness. இந்த வசனங்கள் எப்படி ஆரம்பிக்குது பாருங்களேன். உன் நீதி நிமித்தம் உன்னை நான் தெரிந்து கொள்ளல. This is a very important thing that we need to understand as Christians, because we might be thinking that God has chosen us maybe because we are very faithful to God, or maybe because our forefathers were righteous, or because of our own righteousness. கிறிஸ்துவர்களாகிய நீங்களும் நானும் இந்த கருத்தை நம்ம நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அநேக சமயத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய நீதினால தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறாரு, நம்முடைய முன்னோர்களுடைய நீதினால தான் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கார் என்று சொல்லி நம்ம ஒரு சில நேரங்கள் நினைப்பதுண்டு. In fact, you can see God reiterating almost 3 times. 3 முறை ஆண்டவர் இந்த காரியத்தை மறுபடியும் திரும்பி திரும்பி வலியுறுத்துறதை பார்க்க முடியும். And because verse 6 again it says, understand therefore that God is not giving you this land because of your righteousness. 6வது வசனத்துல கூட பாருங்களேன், உன் நீதி நிமித்தம் இந்த நல்ல தேசத்தை ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கல என்று சொல்றாரு. So
why did God give them the land? And the answer is given, because of the wickedness of those people, God drove them off. இந்த வசனங்களை படிக்கும்போது ஏன் ஆண்டவர் அந்த தேசத்தை கொடுத்தார் என்று சொல்லுது, அந்த தேசத்தில் இருந்த ஜனங்கள் துன்மார்க்கமா நடந்ததுனால அவங்கள துரத்திட்டு ஆண்டவர் இவங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்தார். Could it be that they were probably very strong and more in number? அவங்க ஒருவேளை பலமான நபர்களாக திரளான நபர்களாக அவங்க இருந்திருக்கலாம். Let's look at Deuteronomy 7:7. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை கொஞ்சம் படிக்கலாம் பாருங்களேன். The Lord did not set his love upon you or chose you because you are more in number. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. But comparatively to the other nations, you are the fewest of all the people. அந்த வசனம் படிக்கும்போது நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். So I hope we understand, it is not because of our strength, not because of our righteousness, not because of our numbers that God has chosen us. நம்முடைய பலத்தினால அல்ல, நம்முடைய நீதினால அல்ல, நம்ம அநேக பேரா இருக்கும் என்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளல. So why did God choose Israel? அப்படி என்றால் ஏன் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து The கொண்டார்? answer is given in verse 5, Deuteronomy the 9th chapter and verse 5, which we have read. Not for their righteousness or for their uprightness, but because of the wickedness of these people. And the last part of it, it says, that he may perform the word which the Lord spake unto thy fathers, unto Abraham, Isaac and Jacob. அந்த உபாகமம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்களேன். உன் நீதி நிமித்தமோ உன் இருதயத்தினுடைய உத்தம நிமித்தமோ நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அப்படி சொல்லிட்டு 5வது வரியிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக என்று வருது. அப்படின்னா அதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். So what is the first reason that we see why God had chosen Israel? Because he made a promise with the forefathers and he wanted to keep that promise. ஆண்டவர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்டார் என்பதற்குரிய முதலாவது காரணம் என்ன? ஆண்டவர் அவருடைய முன்னோர்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோட உடன்படிக்கை பண்ணியிருந்தார். அதற்காகவே ஆண்டவர் அவங்களை தெரிந்து கொண்டார். Let's look at the second reason. இரண்டாவது காரணம் ஏன் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை Deuteronomy தெரிந்து the கொண்டார்? 7th chapter and verse 8. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாருங்களேன். But because the Lord loved you. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 7th chapter and verse 8. 8வது வசனம் பாருங்களேன். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும். அப்ப ஏன் ஆண்டவர் அவங்களை தெரிந்து கொண்டாரா? இரண்டாவது காரணம், ஆண்டவர் அவங்களை அன்பு கூர்ந்ததினால். Israel in the Old Testament time did not deserve anything. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க தேவனிடத்திலே ஆசீர்வாதம் பெறுவதற்கு எந்த தகுதியுமே அவங்களுக்கு கிடையாது. It was purely on the grace of God, on the basis of his love, that he had chosen Israel. தேவனுடைய கிருபையினால மாத்திரம்தான், தேவனுடைய அன்பின் அடிப்படையில் மாத்திரம்தான் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். Again, the next part tells us the same reason that is given there, and because he would keep the oath which he had sworn to your fathers, he hath brought you out with a mighty hand and redeemed you. மீண்டும் நாம படிச்ச அந்த முதலாவது காரணத்தை, அதே காரியத்தை ஆண்டவர் வலியுறுத்தி சொல்றாரு பாருங்க. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும். So what are the two reasons that we see here, apart from the wickedness of people, why God chose Israel? அவர்களுடைய அந்நிய ஜாதியருடைய பாவத்தினால அவங்களை துரத்தி விட்டு இவங்களுக்கு கொடுத்தார்ல, அந்த காரணத்தை விட்டுட்டு வேற இரண்டு முக்கியமான காரணத்தினால அவங்களை தெரிந்து கொண்டார். என்னென்ன இரண்டு காரியம்? முதலாவது, first one, என்னது? because he loved them. அவங்களை ஆண்டவர் அவர்களை நேசித்ததனால, even though they were not more in number, அவங்க திரட்சியா இல்லாம இருந்தாலும், even though they were not righteous, அவங்க நீதி உள்ளவர்களா இல்லாம இருந்தாலும் தேவன் அவங்களை நேசித்தார். even though they were stiff necked, அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா இருந்தபோதும் ஆண்டவர் நேசித்தார். God loved them. ஆண்டவர் அவங்களை நேசித்தார். And there is an underlying reason. ஆனா அதற்கு ஒரு மிக முக்கியமான அடிப்படையான ஒரு காரணம் The இருக்கு. second point we had seen is because he made an everlasting covenant with Abraham, Isaac and Jacob. இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, ஆபிரகாமுடைய ஈசாக்குடைய யாக்கோபுடைய ஒரு நித்திய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி இருந்தார். And he promised them that he is going to keep that covenant. அந்த உடன்படிக்கையை நான் நிறைவேற்றுவேன் என்று அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தார். So let's try to understand what is this covenant that God made with to Abraham. ஆபிரகாமோட ஆண்டவர் எப்படிப்பட்ட உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் என்பதை கொஞ்சம் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். There are three aspects of the covenant that God made with Abraham.
ஆபிரகாமோட தேவன் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையில 3 முக்கியமான சில ஏதுகரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். Genesis, the 12th chapter. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்புவோம். Genesis 12, from verse 1 onwards. We'll look at few verses, but we will summarize this. முதலாவது வசனத்திலிருந்து நம்ம படிக்கலாம். நம்ம சில வசனங்கள் நம்ம படிச்சோம். Genesis 12, 1 to 3. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் promises. ஆண்டவர் இந்த 3 வசனத்துல ஒரு 3 முக்கியமான உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை குறித்து பேசுறாரு. Number 1, a land. முதலாவது அவர் எதை குறித்து பேசுறாரா? தேசம் என்று வார்த்தை வருது. Verse 1 talks about that. I'm going to give you a land. உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். Verse 2, இரண்டாவது வசனத்துல இரண்டாவது காரியம் என்ன? a seed. உனக்கு ஒரு இனத்தையும் என்று சொல்லப்படுது. I will multiply thy seed. I'll make you a great nation. உன்னை நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்றாரு. Third one, மூன்றாவது காரியம், I'll make you a blessing. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்றாரு. So whenever you think about the covenant that God made with Abraham, there are 3 aspects of it. ஆண்டவர் ஆபிரகாமோட உடன்படிக்கை ஏற்படுத்தினார் என்பதை நம்ம படிக்கும் பொழுதெல்லாம் 3 காரியங்கள் நமக்கு ஞாபகம் வர வேண்டும். What are the 3 things? அந்த 3 காரியங்கள் என்ன? Land, முதலாவது தேசம் ஞாபகம் வரணும், seed, ஜாதி ஞாபகம் வரணும், and a blessing. மூன்றாவது ஆசீர்வாதங்கள் ஞாபகம் வரணும். 3 things. 3 காரியம்: தேசம், சந்ததி, ஆசீர்வாதம். I hope we remember that. And God made a covenant with Abraham. ஆபிரகாமோடு தேவன் இந்த உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தினார். And you will find that every time God appeared to Abraham, he reiterated that. ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் ஆபிரகாமோட பேசும்போதெல்லாம் மீண்டுமாக அந்த உடன்படிக்கையை திரும்பி அதை வலியுறுத்துறதை நம்ம பார்க்க முடியும். Chapter 12, he announced it. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அந்த உடன்படிக்கையின் வாக்குறுதிகளை அவர் அறிவுறுத்துகிறார். Chapter 13 he reiterated it. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துல மீண்டுமாக அறிவுறுத்தின உடன்படிக்கையை அவர் வலியுறுத்துறதை பார்க்க முடியும். Chapter 15, in that sacrifice he ratified it. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல அந்த உடன்படிக்கையை அவர் பலியினால உறுதிப்படுத்துறதை நம்ம பார்க்க முடியும். Chapter 17 he signified it. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல அதை அடையாளப்படுத்தி விரிவுபடுத்துறதை நம்ம பார்க்க முடியும். And on Mount Moriah he finally established it and reiterated again. மோரியா மலையில அதை மீண்டுமாக நிலைப்படுத்தி அதை திரும்பவும் வலியுறுத்ததை நம்ம பார்க்க முடியும். The same thing he repeated unto Isaac and Jacob. ஆபிரகாமோடு தேவன் உடன்படிக்கைப்பட்ட அதே காரியத்தை மீண்டுமாக ஈசாக்குடன் யாக்கோபுடன் அவர் உறுதிப்படுத்துறதை பார்க்க முடியும். So what are the 3 aspects of it? அந்த ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணின அந்த உடன்படிக்கையிலே அந்த 3 காரியம் இருந்துச்சு. அந்த 3 காரியம் என்னென்ன? Land, தேசம், seed, சந்ததி, and a blessing. ஆசீர்வாதம். And these 3 promises would be fulfilled in 3 different ways. இந்த 3 வாக்குறுதிகளும் 3 வித்தியாசமான வகையில அது நிறைவேறும் என்று ஆண்டவர் சொன்னார். The first one, the land. முதலாவது காரியம், God told Abraham, as you walk through this land, and this land will belong to you. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, நீ நடந்து போகும்போது இந்த தேசத்தெல்லாம் சுதந்தரித்துக்கொள் என்று தேவன் சொன்னாரு. And we had seen earlier in the previous studies that we had that land was the land of the Amorites. Canaan was the land that God promised to give to Abraham. அமோரியர்களுடைய கானானுடைய தேசத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்ததாக நம்ம போன பாட வகுப்புல நம்ம படிச்சோம். The seed, சந்ததி, God said, I will multiply your seed. உடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன், பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னாரு. But inherent within that அதோடு கூட is a promise of a special seed. அதோடு கூட ஆண்டவர் ஒரு விசேஷ சந்ததியை குறித்தும் ஆண்டவர் அங்க வலியுறுத்தி பேசினார். Which would come through the Davidic covenant. அது எதோடு கூட வரும் என்று சொன்னா தாவீதுடைய உடன்படிக்கை கீழாக அது வரும். Through the seed of David. தாவீதுடைய சந்ததியின் வழியாய் அந்த உடன்படிக்கை நிறைவேறும். Everything focuses upon that seed, the son of David. அந்த சந்ததி எல்லாமே தாவீதின் குமாரனை அது என்ன செய்யும்னா நடுநிலைப்படுத்தும், முக்கியப்படுத்தும். And that is Jesus Christ. அது யார் அப்படினா தாவீது சந்ததியிலே வந்த இயேசு கிறிஸ்துவை அது பேசும். Which is blessing through Jesus Christ.
கடைசி காரியம் என்னது? ஆசீர்வாதம். யார் மூலமாக? இயேசுவின் மூலமாக. Through the establishment of the new covenant. புது உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்து நிலைப்படுத்தினதனால அதன் வழியாக நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். Where not only the Jews but also the Gentiles are brought together or brought closer together through the cross. யூதர்கள் மாத்திரமல்ல, சிலுவையினால புறஜாதிகளும் அவர்கள் இந்த உடன்படிக்கையில என்ன செஞ்சாங்கன்னா ஒன்றாய் சேர்ந்தாங்க. That a blessing will go throughout the whole world. அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் அந்த உலகம் முழுவதுக்கும் போகும் என்று ஆண்டவர் சொன்னார். So I hope you understood now the covenant of Abraham and what was God's plan to fulfill this covenant. ஆபிரகாமுடைய உடன்படிக்கைனா என்ன என்பது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அதன் வழியா ஆண்டவர் எப்படி அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றினார் என்பதையும் நம்ம ஒவ்வொரு பகுதியா நம்ம Let's quickly look into this first aspect of it is where God had said that he is going to give them a land, give him a land. இப்போ நம்ம மூன்று காரியம் பார்த்தோம். அதுல முதலாவது காரியத்தை கொஞ்சம் வேகமாக நம்ம படிப்போம். ஒரு தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னார்ல, அதை குறித்து நம்ம படிக்கலாம். Now God's plan was not that just he would give a property, a land. ஆண்டவருடைய ஒரு திட்டம் வந்து ஏதோ ஒரு சொத்தையோ ஒரு சின்ன தேசத்தை கொடுக்கணும் என்பது கிடையாது. God had a plan why he would give that land. ஏன் அந்த தேசத்தை கொடுக்கணும்? ஒரு திட்டம் வச்சிருந்தார். 2 Samuel the 7th chapter and verse 10. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்களேன். Yes. நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமல் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். So God had a plan that he would give them the land that they will possess it forever. That was God's plan. அவர்கள் எப்போதும் இந்த தேசத்துல அவங்க இருக்கணும், இந்த தேசம் அவங்களுக்கு சுதந்திரமா இருக்கணும் என்பது தேவனுடைய ஒரு பெரிய திட்டமாக இருந்துச்சு. That they may be able to dwell in their own land. அவங்களுடைய சொந்த தேசத்துல அவங்க எங்கேயும் அலையாம அங்கேயே தங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி This is something that we need to understand. இந்த காரியத்தை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியது. In the Old Testament time there was a necessity for a physical location. பழைய ஏற்பாட்டுல சரீர பிரகாரமாக ஒரு இடத்துல அந்த தனி மனிதன் வாழக்கூடிய ஒரு இடம் நிச்சயமாக அவசியப்பட்டது. And there are two reasons for that. அதற்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. Here it says here because God wanted to establish a place where they don't have to roam around. முதலாவது ஒரு காரணம் என்ன சொல்றது அப்படின்னா அவங்க எங்கேயும் அவங்க அலையக்கூடாது, அப்படி அலையாம ஒரு இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். The reason is because all the other people, because God's plan was Israel should be above all the nations of the earth, and when they are able to see the blessing of Israel, that they might come towards that land and know about the true and living God. ஏன் ஆண்டவர் எங்கேயுமே அவங்க அலையாம ஒரு இடத்துல இருக்க வேண்டும் என்று சொன்னார் அப்படின்னா தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் என்னன்னு சொன்னா அவங்க எல்லா ஜாதிகளிலும் மேலான ஜாதியாக இருக்கணும். அப்ப அவங்க ஒரு இடத்துல அவங்க வாழ்ந்து அங்க ஒரு மேலான ஜாதியாக அவங்க மற்ற தேசங்களுக்கு காண்பிக்கும் பொழுது மற்ற தேசங்கள் தேவனை அறிந்து கொள்வாங்க என்பதற்காக அவங்க அலைந்து தெரியாம ஒரே தேசத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். Let's look at 1 Chronicles the 17th chapter and verse 9. ஒன்றுக்கு நாளாகமம் 17வது அதிகாரம் 9வது வசனத்தை கொஞ்சம் நம்ம படிக்கலாம் பாருங்களேன். It says, and I will ordain a place for my people Israel, and I will plant them, and they shall dwell in their place, and they shall be moved no more, neither shall the children of wickedness waste them any more as at the beginning. 9வது வசனம் பாருங்க. நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அலையாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்ட நாள் முதல் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கவும் அவர்களை நாட்டினேன். So why is it that God want to give them a land? ஏன் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு தேசத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்பட்டாரு? To spread the knowledge about this living God. இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்த காரியங்களை மற்றவங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அதை கொடுத்தார். In fact, verse 12 it gives us the answer of why he wants them to be established there. அந்த அதிகாரத்தில் 12வது வசனம் இன்னும் ஒரு அழகான ஒரு பதிலை நம்ம கொடுக்குது பாருங்களேன். ஏன் ஆண்டவர் அந்த தேசத்தை கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்? அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். So we'll come to the reason, the second reason of why God wanted to give them a land.
ஏன் ஆண்டவர் அவங்களுக்கு இந்த தேசத்தை கொடுக்க விரும்பினார் என்பதுக்குரிய இரண்டாவது காரணம் This is very important for us to understand as we look at the building of the third temple. மூன்றாம் ஆலயத்தை குறித்து நம்ம படிக்க வேண்டும் என்று சொன்னா இந்த காரியத்தை நாம் நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். The purposes must be fulfilled when you look at the future predictions or whatever plan that you think that God had for them in the future. அந்த மூன்றாம் ஆலயத்துல ஒரு காரியம் நடந்தாக வேண்டும், ஒரு நம்ம சில காரியம் யோசிச்சிருக்கலாம், அது எல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா ஆண்டவர் எதற்காக இந்த ஜனங்களுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார்ல, இந்த காரியமும் என்ன செய்யணும், நிறைவேறணும். So let's look at this history of the temple, because we just read in verse 12 that he would build me a temple. We will look at the history of the temple. 1 நம்ம என்ன படிச்சோம், அவன் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று படிச்சோம்ல. இப்ப இந்த ஆலயத்துடைய சரித்திரத்தை குறித்து நம்ம கொஞ்சம் படிப்போம். We began our study in trying to understand that there are two reasons that signified the specialty of Israel. இஸ்ரவேல் தேசம் ஏன் ஒரு சிறப்புமிக்க தேசமாக இருக்க வேண்டும் இருந்தது என்பதற்கான இரண்டு காரணத்தை குறித்து நம்ம என்ன சொன்னோம், ஏற்கனவே நம்ம ஆரம்பத்தில் படிச்சோம். One is a presence of a living God. முதலாவது தேவனுடைய பிரசன்னம் அவங்க மத்தியில இருந்துச்சு. Keep that in your mind as we make this journey. நம்ம சில காரியங்களை படிக்கிறதுனால நீங்க அந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். When we go back to the beginning, we understand that sin entered the world in Eden. நம்ம ஏதேன் தோட்டத்திலிருந்து நம்ம படிக்கும் பொழுது அந்த ஏதேன் தோட்டத்திலே பாவம் பிரவேசித்தது என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். Because of distrust and disobedience, man who had a connection and a closer communion with God had been separated. மனிதன் தேவனோடு இணைந்து செயல்பட்டான், இணைந்து ஒரு முகத்தை பார்க்கக்கூடிய அனுபவம் இருந்துச்சு. ஆனா பாவம் செய்ததுனால கீழ்ப்படியாததுனால தேவனும் அவனும் பிரிக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டார் என்பதை man begin to run away from God instead of coming closer. பாவம் செய்த பிறகு தேவனோடு நெருங்கி தேவன் பக்கம் ஓடி வரக்கூட வேண்டிய மனிதன் இப்போது தேவனோடு விட்டு ஓடி போனான் என்பதை படிச்சோம். God established an institution in the beginning itself to reconcile, to make an atonement from a sinful mankind or a sinful man towards a holy God. பாவத்தினால தன்னை விட்டு ஓடி போன அந்த மனிதனை மீண்டும் இணைப்பதற்காக ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலேயே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியத்தை நிறுவினார் என்பதையும் நம்ம படிக்கலாம். The first sacrifice that was made symbolized what is going to happen through the seed that God had promised, that he will be able to make an atonement for the whole of humanity. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல முதலாவது பலி நடக்கிற காரியத்தை நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த பலியின் மூலமா வரக்கூடிய மேசியா என்பவர் இயேசு கிறிஸ்துவானவர், அவரு பாவத்தினால விலகி போன இந்த நபர்களை மீண்டுமாக இணைக்க போகிறார் என்பதை அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். From then onwards, அதன் பிறகு this was the connection between God and man, where the daily sacrifices represented the future atonement, the communion with man and God through this institution. ஆதியாகமத்தில் ஆரம்பித்த அந்த பலி செலுத்து காரியத்திலிருந்து அதுக்கு அப்புறம் தேவன் ஒவ்வொரு முறையும் மனுஷனிடத்துல எப்படி பேச ஆரம்பிச்சார் அப்படின்னா இந்த பலியின் வழியா தேவன் பேச ஆரம்பிச்சார். அந்த பலியினால எப்படி பிற்காலத்துல அந்த பலியினுடைய நிறைவேறுதல் பாவ நிவாரண காரியம் நடைபெற போகுது என்பதையும் ஆண்டவர் அவனிடத்துல பேசிக்கொண்டே இருந்தார். The plan of redemption was revealed in this sacrifice that they offered on a daily basis. ஒவ்வொரு முறையும் அவங்க பலி செலுத்தும் போதும் மீட்பின் திட்டத்தை ஆண்டவர் அவங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருந்தாரு. In this there was this ordinance of sacrifice and priesthood illustrated. இந்த பலிகள் அது மாத்திரமல்ல, இந்த ஆசாரியத்துவம் என்று சொல்லுவோம்ல, இந்த பலிகள் ஆசாரியத்துவம் இது எல்லாமே இந்த மீட்பின் திட்டத்தை அது குறித்ததாகவே இருந்தது. The sacrifice represented Jesus Christ. அந்த பலி யாரை குறித்தது என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறித்தது. And the priesthood was the head of the family who is going to officiate it on a daily basis. ஆசாரியத்துவத்தை எது குறித்தது அப்படின்னா நம்முடைய தலைவர் அவருடைய ஆலயத்திலே அவரு வேலை செய்ய போறார் என்பதை அது குறித்தது. Also represented the head of human family, that is Jesus Christ. எப்படி குடும்பத்துல ஆசாரியன் குடும்ப தலைவனாய ஆசாரியன் தன்னுடைய குடும்பத்தை நடத்தணுமோ அதுபோல நம்முடைய தலைவராக இயேசு கிறிஸ்து அவர் ஆசாரியனாக இருப்பார் என்பதை குறித்தது. So we can see here in Genesis the 8th chapter verse 20 that Noah had offered this sacrifice after he came out of the ark. பேழை விட்டு வெளியே வந்த பிறகு நோவா பலி செலுத்தினான் என்பதை ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே படிக்கிறோம்.
And you'll find that the patriarchs continued to follow this important ordinance. இந்த முக்கியமான இந்த சடங்காச்சாரத்தை நம்முடைய முற்பிதாக்களும் இந்த பலி செலுத்த சடங்காச்சாரத்தை பின்பற்றினார்கள் என்பதை நம்ம படிக்க முடியும். And earlier we had learned in Genesis the 12th chapter, if you go back, God made this promise to Abraham. நம்ம ஏற்கனவே இந்த ஒரு வாக்கு தத்தத்தை ஆபிரகாம் கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணினார் என்பதை நம்ம ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே படிச்சோம். And if you see verse 7, what had happened right after that? அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் ஆபிரகாமோட ஏற்படுத்தின பின்பு என்ன நடந்துச்சு என்பதை அந்த 7வது வசனத்துல படிக்கிறோம் பாருங்களேன். It says, and the Lord appeared to Abraham and said, unto thy seed I will give this land, and there he built an altar unto the Lord who appeared unto him. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான கர்த்தருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். And you'll find the same thing in verse 8. இதே காரியத்தை நீங்க 8வது வசனத்தை படிச்சு பாத்தீங்கன்னா அங்கே கர்த்தருக்கு பலிபீடத்தை கட்டி என்று வருகிறது. So everywhere that Abraham went, he built a family altar of worship between him and the true and living God. எங்கெங்கெல்லாம் ஆபிரகாம் போனாரோ அங்கெங்கெல்லாம் அவருக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு பலிபீடத்தை அவர் உண்டு பண்ணினார் என்பதை நம்ம பார்க்க முடியும். It differentiated his worship. It differentiated his belief system in a living God compared to all the other nations who worshipped idols. மற்ற அஞ்ஞான தெய்வத்தை வணங்கி கொண்டிருந்த ஜனங்களுடைய உபதேசங்களை காட்டிலும் தொழுகையை காட்டிலும் ஆபிரகாமுடைய தொழுகை ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தியது. So even after he left that place, the altar stood as a sign, as a symbol of a worship of a living God. ஆபிரகாம் தான் பலி செலுத்தின அந்த இடத்தை விட்டு போன பிறகும் கூட அந்த இடத்திலே அந்த பலிபீடம் ஜீவனுள்ள தேவனை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அடையாளமாக அது இருந்துச்சு. It was a living testimony. அது ஒரு ஜீவனுள்ள சாட்சியாக அது இருந்தது. But God's desire was always to come closer to his creatures and want to reveal himself to them. தேவனுடைய ஒரு பெரிய திட்டம் என்னன்னு சொன்னா தேவனுடைய பிள்ளைகளுடைய சமீபத்துல வர வேண்டும், தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் எப்போதுமே ஆசை உள்ளவராக இருக்கிறார். And when God brought Israelites out of bondage, brought them to the wilderness and asked them to do this in Exodus the 25th chapter and verse 8. அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவங்க அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை மீட்டு வனாந்தரத்திலே தேவன் அவங்களை அழைத்து கொண்டு வரும்பொழுது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று தேவன் அவர்களுக்கு சொன்னார். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரத்துல அதை நம்ம படிக்க முடியும். It says, let them make me a sanctuary. 8வது வசனம், யாத்திராகமம் 25 8வது வசனம் பாருங்க. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. Let them make me a sanctuary that I may dwell among them. அவர்கள் நடுவுல நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டு பண்ணுவார்களாக. And so here you can see the first aspect of it, which we said that separated Israel from all the other nations is the presence of a living God. நம்ம ஏற்கனவே ரெண்டு காரியம் படிச்சோம்ல. இஸ்ரேல் தேசத்தை எது கொஞ்சம் தனித்துவமா வைக்குது, சிறப்பா வைக்குது. அது முதலாவது காரியம் தேவனுடைய பிரசன்னத்தை சமீபமா பெற்றிருக்கிற ஜாதி. அந்த காரியம் எங்க நிறைவேறுது, இங்க நிறைவேறத நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். God wanted them to make a picture tabernacle, a sanctuary, that his literal presence can be there with them. ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஏன் என்று சொன்னா அவருடைய நேரடி பிரசன்னத்தை தன்னுடைய ஜனங்கள் உணர வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். Question is, how do we make that sanctuary? இப்போ நமக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னு சொன்னா எப்படி அந்த பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவது? Where is the blueprint? அதற்குரிய ஒரு அடையாளம் என்ன? Verse 9. 9வது வசனத்தை அதை பாருங்களேன். It says here, according to all that I show thee after the pattern of the tabernacle. நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின் படியையும் என்று சொல்லப்படுது. So God had given a design, a blueprint, according to a pattern that was there in heaven. He wanted them to replicate it here on this earth. பரலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரியின் படியையும் அதனுடைய வடிவத்தை ஆண்டவர் அப்படியே மோசேக்கு காண்பித்து இப்படி நீ உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். And the reason? அதனுடைய காரணம் என்ன? So that I may dwell among them. நான் அவங்க மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். So that the first ingredient of their speciality will be fulfilled of God's presence with them. ஆண்டவர் சொன்னார்ல, நீங்க விசேஷ ஜாதியா இருப்பதற்கு ஒரு காரணம், முக்கியமான காரணம் என்னது, சமீபமாய் தேவனுடைய பிரசன்னத்தை சமீபமா பெற்றிருக்கிற ஒரு ஜாதி. அந்த காரியம் இங்க நிறைவேறதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். God goes further.
in Deuteronomy, the 12th chapter and verse 13. உபாகமம் 12ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல இன்னும் அதிகமாக தேவன் Why- பேசுகிறதை பார்க்க முடியும். Why did God give them a land? This will answer it. ஏன் தேவன் அவர்களுக்கு தேசத்தை கொடுத்தார் என்ற கேள்விக்கு இந்த வசனம் நமக்கு பதிலை கொடுக்கும். Deuteronomy, the 12th chapter and verse 13. உபாகமம் 12ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் பாருங்க. It says, "Take heed to thyself that thou offer not thy burnt offerings in every place that thou seest." கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகனங்களை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. So you will find that earlier during the time of the patriarchs, wherever they went, they built an altar and sacrificed there. ஆரம்ப காலகட்டத்துல இந்த நம்முடைய முற்பிதாக்கள் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கெங்கெல்லாம் பலி செலுத்தினாங்க என்பதை நம்ம படிச்சோம். But when they were brought to the land of promise, ஆனா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு அவங்க வந்த பிறகு God now specifies, ஆண்டவர் இப்ப ஒரு காரியத்தை குறித்து சொல்றார், குறிப்பிட்டு சொல்றாரு. I don't want you to offer sacrifices any other place. கன்னடமெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, சர்வாங்க பலி இடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. But in the place that I show you. நான் உனக்கு காண்பிக்கிற அந்த இடத்துல பலி செலுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்? Because God said, "Let them make me a sanctuary that I may dwell among them." ஏன்? ஆண்டவர் அவங்க மத்தியில வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்புறதுனால நான் சொல்லுகிற இடத்துல நீங்க கட்ட வேண்டும் என்று சொன்னார். Where the living presence of God is, God's plan was the sacrifices will be offered there in his presence. எங்க தேவனுடைய பிரசன்ன இருக்குமோ அந்த இடத்துல அவங்க சர்வாங்க பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அந்த பிரசன்னம் எங்க இருக்கும்? அவருடைய பரிசுத்த இடத்துல இருக்கும் என்று சொன்னார். Let's look at verse 14. 14வது வசனத்தை நீங்க பாருங்களேன். உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. So only in the place that God had chosen should the sacrifices be offered. அந்த வசனம் பாத்தீங்களா? உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை என்ன செய்யணும் இடணும் என்று சொல்லப்பட்டிருக்கு. And also in verse 18 it says, "But thou must eat them before the Lord thy God in the place which the Lord thy God shall choose, thou, thy son, thy daughter, the manservant, and thy maidservant, and the Levite that is within thy gates." அப்ப 18வது வசனம் பாருங்களேன். உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் அதை புசித்து நீ கையிட்டும் செய்யும் எல்லா காரியத்திலையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் சந்தோஷப்படுவாயாக. Deuteronomy, the 14th chapter and verse 23. உபாகமம் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. It says, "Thou shalt eat before the Lord thy God in the place which he shall choose to place his name there. Thy tithe, of thy corn, wine, oil, firstlings of thy herds, the flocks, that thou mayst learn to fear the Lord thy God always." 23ஆம் வசனம் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே உன் தானியத்திலேயும் உன் திராட்சை ரசத்திலேயும் உன் எண்ணெயிலும் தசமபாகத்தையும் உன் ஆடு மாலின் தலையீற்றுகளையும் அவருடைய சந்நிதியில் புசிப்பாயாக. It says here that they are supposed to come to a particular place and offer it there in the place where God had chosen, because his presence is there. நம்ம இந்த வசனத்துல படிக்கிற தேவன் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர்கள் வந்து அவர்கள் காணிக்கைகளை இட வேண்டும், பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். I hope you are able to understand why God had chosen Israel, so that he might be able to dwell among them. ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டார், அவர்கள் மத்தியிலே தங்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்பட்டார். அந்த காரணத்தை புரிந்து கொள்ள நம்புகிறேன். Psalms 132 and verse 13. சங்கீதம் 132வது சங்கீதம் 13வது வசனம் பாருங்களா. Reiterating the same thing, why God had chosen Israel. இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் தெரிந்து கொண்டார் என்பதை மீண்டும் மீண்டுமாக தேவன் வலியுறுத்துறதை பார்க்க முடியும். Yes, go ahead. கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். The Lord had chosen Zion. Why? ஏன் ஆண்டவர் இந்த சீயோனை தெரிந்து கொண்டார்? Because he wants to be there as his habitation. அவர் தான் தங்கும் ஒரு வாசஸ்தலமாக இருக்கும்படி விரும்பினார். Verse 14. 14வது வசனம் பாருங்க. இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். So God clearly says that this is my rest forever.
here I will dwell, for I have desired it. இந்த வசனம் எவ்வளவு அழகா தெளிவா சொல்லுது பாத்தீங்களா? இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதே நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். So let's try to understand God's plan for Israel. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன திட்டம் வச்சிருந்தார் என்பதை நாம புரிந்து கொள்வதற்கு முயலுவோம். What are the two reasons that made Israel separate and great? இஸ்ரவேல் தேசத்தை எந்த காரியம் ஒரு பெரிய தேசமாக வைத்துச்சு, எது ஒரு பெரிய மற்ற தேசங்களுக்கு இவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பிச்சது? They had learned that it was the presence of God. ரெண்டு காரியம். அதுல முதலாவது காரியம் தேவனுடைய பிரசன்னம். And that God wanted to fulfill through his nation, through his people Israel, that when they build this sanctuary, his literal presence will be there in the whole world. There will be one place where God literally dwells. அத தேவன் நிறைவேற்றணும்னு நினைச்சாரு. அதை எப்படி நிறைவேற்றினாரு? அந்த பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குங்க என்று சொன்னார்ல, அது மூலமாக தேவன் என்ன செஞ்சாங்க? நிறைவேற்றினாங்க. மற்ற ஜாதிகள் புரிந்து கொள்ளணும், இந்த இஸ்ரவேல் தேசத்துல மாத்திரம் அந்த பரிசுத்த ஸ்தலத்துல தான் தேவனுடைய பிரசன்னம் இருக்குது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? நிறைவேற்றினாங்க. Now here we understand in the book of Psalms, சங்கீத புஸ்தகத்திலையும் நம்ம அதே கருத்தை God படிக்கிறோம். had chosen Zion for what? கர்த்தர் சீயோனை ஏன் தெரிந்து கொண்டார்? That he may be able to dwell. அவர்களோட வாசம் செய்வதற்காக அவர்களை தெரிந்து கொண்டார். How long? எத்தனை நாட்கள்? How long? எத்தனை நாட்கள்? Forever. அந்த வசனம் இருக்குல்ல, என்றென்றைக்கும். That means from generation to generation, the people can go to that land and be able to understand that literal presence of God is there. தலைமுறை தலைமுறையாக மற்ற ஜாதிகள் கூட அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இருக்குது என்பதை அவங்களால கண்டுகொள்ள முடியும். Let them make me a sanctuary that I may dwell among them. நான் அவர்களுடைய வாசம் பண்ணுவதற்காக என்னுடைய பரிசுத்தத்தை உண்டாக்குங்க என்று தேவன் சொன்னார். But we need to understand that all these promises were based on condition. ஆனா இன்னொரு காரியத்தை நீங்கள் நான் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒரு நிபந்தனைக்குட்பட்டதாக அது என்ன செஞ்சுச்சு? இருந்துச்சு. God is willing to keep his side of the covenant. தேவன் அவருடைய பக்கத்திலிருந்து அவர் சொன்ன அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுவதற்கு அவர் ஆயத்தமாக தான் இருந்தார். And so as we go along, we'll begin to understand, did God's promises for Israel were fulfilled, what God has promised to his nation and to his prophets and to his people. அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கும் அவருடைய ஜனங்களுக்கும் அவருடைய தேசத்துக்கும் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் அவங்களுக்கு நிறைவேறிச்சா என்பதை நம்ம கொஞ்ச நேரத்தில் அதை என்ன செய்ய போறோம்? கொஞ்சம் படிக்க போறோம். Let them make me a sanctuary that I may dwell among them. அவர்கள் மத்தியில நான் வாசம் பண்ணுவதற்காக எனக்கு ஒரு பரிசுத்தத்தை உண்டாக்குங்க என்று ஆண்டவர் சொன்னார். You know, talking about this, Stephen made a mention of it in Acts the 7th chapter and verse 44. இதே காரியத்தை ஸ்தேவான் அப்போஸ்தலர் புத்தகத்துல 7ஆம் அதிகாரத்துல 44வது வசனத்துல அதை பேசுறத நம்ம என்ன செய்யலாம்? நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். This was always in their memory. இது எப்போதுமே அவங்க மனதிலே இருந்துச்சு. Let's read that what Stephen had said. அப்போஸ்தலர் 7:44, மேலும் நீ பார்த்த மாதிரியின்படியே சாட்சியின் கூடாரத்தை உண்டு பண்ணுவாயாக என்று மோசேயுடனே பேசினவர் கட்டளையிட்ட பிரகாரமாக அந்த கூடாரம் வனாந்தரத்திலே நம்முடைய பிதாக்களோடு இருந்தது. So this tabernacle was made according to a pattern. இந்த கூடாரமானது தேவன் காண்பித்த அந்த மாதிரியின்படியே உண்டு பண்ணப்பட்டது. God's plan for Zion and Israel was that he would dwell among them forever. அவங்க மத்தியிலே வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி, என்றைக்கு வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினார். அதுதான் இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்த ஒரு திட்டமாக இருந்துச்சு. Did God's plan change? தேவனுடைய திட்டம் மாறுமா? We need to understand that God's plan for us today is also the same. ஒரு காரியத்தை நீங்கள் நான் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கும் எனக்கும் கூட தேவன் அதே திட்டத்தை தான் வைத்திருக்கிறார். We are supposed to be the temple of the living God. நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God's plan is to see that he will dwell among us and within us. ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டம் நம்மோட கூட இருக்கவும் நமக்குள்ளா இருக்கவும் தேவன் விரும்புகிறார். How long? எத்தனை காலம் இருக்க விரும்புகிறார்? Forever. என்றைக்கும் நம்மோட கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். God's plan in the past and now did not change for spiritual Israel. கடந்த காலத்துக்கும் சரி இந்த காலத்துக்கும் சரி தேவனுடைய திட்டமானது ஆவிக்குரிய இஸ்ரவேலருக்கு அது மாறவே இல்லை. We are going to review the history in the next session that we are going to have, what happened to that plan. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த திட்டம் அது நிறைவேறிச்சா அது இல்லையா என்ன நடந்துச்சு என்பதை நம்ம அடுத்த வேத பாட வகுப்புல நம்ம படிக்க போறோம். What a
wonderful plan that God has for each one of us. உங்களுக்கு எனக்கும் தேவன் எவ்வளவு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை பாருங்க. Are we willing to abide in that plan? நீங்களும் நானும் தேவன் கொடுத்திருக்கிற அந்த திட்டத்துல தங்குவதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமா இருக்கோம். God always wants to come closer to his creatures. அவருடைய சிருஷ்டிகள் பக்கத்துல சமீபத்துல வர வேண்டும் என்று சொல்லி தேவன் எப்போதுமே விரும்புகிறவராயிருக்கிறார். So that they might be able to behold him. அவரை பார்க்க அப்படியாவது அவரை பார்த்து புரிந்து கொள்ள மாட்டாங்களா என்பதற்காக தேவன் விரும்புகிறார். And be transformed into his likeness. அவருடைய குணத்தின் இணையாக சாயலாக மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். I hope that that will happen in our lives. அப்படிப்பட்ட காரியம் நம்ம வாழ்க்கையிலே நம்முடைய அனுதின வாழ்க்கை நடக்கும் என்று நான் விரும்புகிறேன். That we might be able to behold him. தேவனை முகம் நாம பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். And people might be able to see a difference in our lives. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது என்பதை மக்கள் பார்ப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வார். That God's presence may be seen. தேவனுடைய பிரசன்னம் நமக்குள்ளாக இருக்கிறது, நம்ம மத்தியில் இருக்கிறது என்பதை மற்ற ஜனங்கள் பார்க்கிறார்களா இன்றைக்கு? May God help us that this will be our desire and this will be our fulfillment as we go along in these last days. இந்த கடைசி காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் தேவன் என் மத்தியில எனக்குள்ளாக வாசம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புவோம். அப்படிப்பட்ட விருப்பத்தை நாம் பெறுவோம். If it is our desire that we want God's plan to be fulfilled in our lives, I want you to take your stand and as we close this worship prayer meeting. தேவன் எனக்குள்ளாக வாசம் செய்யணும், இது ஆண்டவருடைய திட்டமா இருக்குது. இந்த திட்டத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவர்கள் நீங்கள் எழும்பி நிற்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். Shall we all stand up for prayer and Brother Paulwin will. நம்ம எல்லோரும் எழும்பி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, ஆண்டவரே, நீர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவாக நீர் இருக்கிறீர். நாங்களோ புழு, நாங்களோ மண். ஆனால் நீர் எவ்வளோ பெரிய திட்டத்தை நீர் வைத்திருக்கிறீரே ஆண்டவரே. எங்களுடைய சமீபத்தில் வருவதற்கு நீர் விரும்புகிறீரே. சமீபத்தில் மாத்திரமல்ல, எங்களுக்குள்ளாக தங்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்களே ஆண்டவரே. அது எவ்வளோ ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அப்பா. நீர் எவ்வளோ பெரிய ஆசை உள்ளவராக இருக்கிறீர். அநேக சமயங்களே நாங்கள் தான் உங்ககிட்ட ஓடி வரணும், எங்களுக்கு தான் பெரிய ஆசை இருக்கு என்று சொல்லி நாங்கள் எண்ணி இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆசை ஆண்டவரே. என் பிள்ளைங்க கூட நான் இருக்கணும், என் பிள்ளைங்க மத்தியில் நான் வாசம் செய்யணும்னு சொல்லிட்டு அப்பா தன் பிள்ளைங்க மத்தியில் எப்பவுமே இருக்க ஆசைப்படுகிற உலக தந்தையை காட்டிலும் எவ்வளோ பெரிய மேலான தந்தையாக நீர் எங்களுக்கு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்கள் விருப்பத்தை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் தேவன் எங்கள் மத்தியில் எங்களுக்குள்ளாக தங்குவது ஆசைப்படுறாங்களே, அந்த ஆசையை உணர்ந்து கொண்டு நாங்கள் அவரை தங்குவதற்கு இடம் கொடுக்க கர்த்தாவை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்த நீர் ஆசீர்வதியும், எங்களை நீர் பலப்படுத்துங்க. அப்பா, நாங்கள் எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே உமக்கு நாங்கள் இடம் கொடுக்கவும், இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்திலே நீர் தங்குவதற்கு எங்களை ஒப்படைக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எவ்வளோ பெரிய விசேஷமான ஜனம், நாங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியமான ஒரு ஜனம், நாங்கள் எவ்வளோ பெரிய சிறப்பான ஜனம் என்பதை நாங்கள் உணர்ந்து அப்பா உம்மை நாங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கவே, நீர் ஆசீர்வதித்தோம். அப்பா, நீ ஆசீர்வாதமாக இருப்பா என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தீங்களே, அந்த வாக்கு தத்துவம் ஏதோ ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, இது எங்களுக்கும் சொந்தம் என்பதை நாங்கள் எடுத்துக்கொண்டவர்களாக கடந்து போக நீர் எங்களுக்கு பலனத்தாங்க. ஆண்டவரே, விசேஷமாக இந்த நேரத்தில் வர முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களோடும் உடைய கிருபை இருக்கட்டும். செல்வராஜாவே ஐயாவுடைய குடும்பத்தை உடைய பார்த்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஏற்கனவே ஜெபித்தது போல மீண்டுமாக அருமை மகளை ஆண்டியை ஆண்டவர் உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். அன்பின் பிதாவே, என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகிறது எல்லாம் எங்களுக்கு தெரியல. ஆனால் எங்கள் தேவன் உயிருள்ளவர், அவர் மாறாதவர், அவர் அன்பு மாறாதது, அவர் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய தெய்வம். அவர் எங்களை சிறப்படுத்துவார், ஏந்துவார், சீர்படுத்துவார் என்று நம்புகிறோம், குணப்படுத்துவார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகையால் உம்மிடத்திலேயே நாங்கள் அந்த மகளை சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே நீர் அந்த பிள்ளையை சுகப்படுத்தி நீர் பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமை ஐயாவுக்கு கர்த்தர் தைரியத்தையும் பலத்தையும் அதிகமாய் நீர் கொடும். ஆண்டவரே, விசுவாசத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா காரியத்தையும் சாத்தான் ஏதுகிறாக பயன்படுத்தி
ஆண்டவரே அவிசுவாசத்தை கொண்டு வர அவன் திணையும் போதெல்லாம் கர்த்தருடைய கரம் அன்பான மகனோட கூட இருந்து உடைய வசனத்தினாலையும் உடைய சத்தியத்தினாலும் உடைய பிள்ளையை தேற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவனுடைய பலத்த கரம் மகிமையான பிரசனம் அவர்களோடு கூட இருந்து அவளை நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இருளான பாதையிலே துக்கமான சமயத்திலே தேவனுடைய பிரசனத்தை அவர்கள் உணரவும், ஆண்டவர் எங்களுடைய நெருக்கத்திலையும் அவர் நெருக்கப்படுகிறார், நாங்கள் கண்ணீர் சிந்தும் போதும் அவரும் கண்ணீர் சிந்துகிறார் என்று எண்ணி மனதுருகி அவனுடைய பாதத்தில் ஓடி வர கர்த்தர் அவர்களை பலப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலையும் பிரச்சனைகளுக்கு மேலாக மாத்திரம் கண்களை வைக்காதபடி பிரச்சனையை தீர்க்க வல்லவர் ஒரு உண்டு என்று சொல்லி இயேசுவின் மேலே தங்கள் கண்களை வைக்க பதிக்க கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆணுடைய பிரசனம் கிருபை அவருடைய தங்குவதாக. உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படியும் உம்முடைய சித்தத்தின்படியும் அந்த குடும்பத்தை கர்த்தர் நீ நடத்த வேண்டுமாய் நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆணுடைய கிருபை தொடர்ந்து இரவு முழுவதும் எங்களோட கூட இருக்கட்டும். நாங்கள் எங்களால் முடிந்த வரைக்கும் எங்களால் என்னென்ன முடியுமோ அவர்களை தைரியப்படுத்தவும், பலப்படுத்தவும், உற்சாகப்படுத்தவும், அவர்களுக்கு துணை நிற்கவும், ஆறுதல் படுத்தவும் கர்த்தாவே எங்களுக்கு சகல ஞானத்தையும் பலத்தையும் தந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.